எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஃபார் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இப்போ இது எப்படி ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்கான்னு கண்டுபிடிக்கலான்னா அதுக்கு இதுதான் ஸ்டெப்ஸு. லெட் எஃப் பி எ கண்டினியூஸ் ஆன் ஏ அண்ட் பி. அந்த இது வந்து ஓப்பன் க்ளோஸ்ட் இன்டர்வல், டிஃபரன்ஷியபிள் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல், தென் எஃப் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் இன் ஏ அண்ட் பி இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. இப்போ இன்க்ரீசிங்காக இருக்கணும், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காக இருக்கணும் அந்த ஃபங்க்ஷன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். இதுதான் மெயினாக இந்த கண்டிஷன் செக் பண்ணணும். ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பி, எஃப் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இன் ஏ அண்ட் பி இஃப் எஃப் டேஷ் ஆஃப், அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக இருக்கணும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருக்கணும், அதாவது நெகட்டிவாக இருக்கணும். இன்க்ரீசிங்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும், டிக்ரீசிங்க்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவாக இருக்கணும். ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பி, இந்த இன்டர்வல்குள்ளே ஏபின்ற இன்டர்வல்குள்ளே ஒரு நம்பர் செலக்ட் பண்ணி இதில் செக் பண்ணணும், இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எஃப் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இன் ஏபி இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது 0 ஆயிடுச்சுன்னா தட் ஃபங்க்ஷன் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியறதுக்கு எக்ஸாம்பிள் 10 அந்த சம் யூஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும், சொல்கிறேன் நான். Example term, find the intervals in which the function f given by f of x equal to x square minus 4x plus 6. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க f of x equal to x square minus 4x plus 6. அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்னு நம்ம என்ன இன்டர்வலில் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ணணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அந்த ஃபார்முலாலாம் டி பை டிஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியபிள் கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் சாப்டரில் கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்முலாவில் போய் பாருங்கள். எக்ஸ் பவர் என்ன, இந்த ஃபார்முலா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 4, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இது ப்ளஸ் 6 கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2x மைனஸ் 4ன்னு நமக்கு கிடச்சிருக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால். ஸோ 2x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தால் 2x ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 2, கேன்சல் பண்ண 2. ஸோ எக்ஸ் வந்து 2ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்பர் லைனில் வந்து இப்போ இந்த பக்கம் மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும், 2ன்னு இங்கே நம்பர் இருக்குன்னா இங்கே இன்ஃபினிட்டின்னு இருக்கும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி 2க்குள்ளே ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணணும், 2லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே ஒரு நம்பர் செலக்ட் பண்ணி இந்த நம்பரை வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ மைனஸ் அப்போ தான் இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்கான்னு செக் பண்ண முடியும். மைனஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே 2க்கு இந்த பக்கம் வந்து 1ன்ற நம்பர் இருக்கிறனால நம்ம எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். 1 இருக்குது, அப்புறமா இந்த பக்கம் 0 இருக்குது, -1, எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 1 எடுத்துக்க போகிறேன். அதேமாதிரி 2க்கு இந்த பக்கம் 3ன்ற நம்பர் இருக்குது, ஸோ 3 எடுத்துக்கலாம். இப்போ இந்த இது வந்து ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு நம்ம அதில் தான் அதெல்லாம் அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அது எக்ஸாம்பிள் 11ல் அந்த டேப்லர் காலம் கொடுத்து போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 10 சம்மில் டேப்லர் காலம் கொடுக்கல, பட் டேப்லர் காலம் போட்டு நீங்கள் அந்த சம்ஸ் போட்டிங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஒரு அந்த டேப்லர் காலம் போடுறேன் நான். ஸோ அது இங்கே என்ன இன்டர்வல் நம்ம எடுக்க போகிறோமோ அந்த இன்டர்வல் எடுத்துக்கணும். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 2க்குள்ளே ஒரு நம்பர் எடுக்க போகிறோம், அப்புறமா 2லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே ஒரு நம்பர் எடுக்க போகிறோம். இப்போ இதில் சைன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு இதில் சொல்லணும். நேச்சர்னால் அது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக டிக்ரீசிங் ஃபங்க்ஷனான்னு சொல்லணும். இப்போ நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2க்குள்ளே ஒரு நம்பர் எடுக்கிறோம், அது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண பார்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 2x மைனஸ் 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × 1 minus 4, 2 minus 4 minus 2ன்னு வந்திருக்கு. ஸோ மைனஸ் 2ன்றது வந்து நெகட்டிவில் இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தோம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இப்போ இந்த ஃபார்முலாவில் லெஸ் தென் 0வாக இருந்தால் அது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு வந்து நெகட்டிவில் வந்திருக்கிறனால ஸோ நெகட்டிவில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்னு சொல்லணும் இந்த இன்டர்வலில்.
நெக்ஸ்ட்டு இப்போ 2லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே ஒரு நம்பர் எடுக்க போகிறோம். 2க்கும் இன்ஃபினிட்டிக்கு நடுவில் 3ன்ற நம்பர் இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த நம்பரும் எடுக்கலாம், 3 எடுக்கலாம், 4 எடுக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னா f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணணும். f dash of x ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 2x - 4 2 × 3 - 4 3 2s are 6 - 4 6 - 4 என்னது 2. ஸோ இது பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம ஃபார்முலாவில் என்ன பார்த்தோம், f dash of x வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் சொல்லிட்டு இப்போ நம்ம பாசிட்டிவாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டு இப்போ என்ன வரும், ஸ்ட்ரிக்ட்லி இந்த இன்டர்வலில் இன்க்ரீஸிங்னு இருக்குது. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமா. மேக்ஸிமா மினிமா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட் f of x be a function for all x belongs to I if there exists a point C in I, f of C greater than f of x less than or equal to 0. அந்த ஃபங்க்ஷன் வந்து நெகட்டிவ் ஃபங்க்ஷனாக இருந்தால் f of C வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் f in I, C equal to மேக்ஸிமம், அந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் f in I, ஐன்னா அந்த இன்டர்வல் சொல்லலாம். if f of C less than f of x, then f of x greater than or equal to 0. f of C is minimum value of f in I and C is a minimum point of f. f of x has extreme value in I, f of C either maximum value or minimum value. So f of C equal to extreme value of f in I, C equal to extreme point of f in I. இது வந்து எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 6.3ல ஃபஸ்ட்டு சம் இருக்குது. அதை வச்சு இந்த மேக்ஸிமம் மினிமம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸசைஸ் 6.3ல find the maximum minimum value if any of the following function given by ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் மினிமம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். f of x equal to 2x - 1 whole square plus 3. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தா ஸ்கொயர் ஃபங்க்ஷன். எல்லா ஸ்கொயர் ஃபங்க்ஷன் எங்கள் எக்ஸில் எந்த வேல்யூ எனி ரியல் நம்பர் அப்ளை பண்ணாலும் ஸ்கொயர் ஃபங்க்ஷனில் பாசிட்டிவாக தான் ஆக போகுது. +3ன்னு கொடுத்துருக்கறனால இந்த ஹோல் டேர்மும் பாசிட்டிவாக தான் ஆக போகுது. இப்போ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த ப்ராக்கெட்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் எக்ஸ் டேர்ம் இருக்கிறனால 2x - 1 = 0 எடுத்துக்கணும். இப்போ 2x = 1 -1 இந்த பக்கம் வச்சுன்னா +1 x = 1/2. ஸோ இந்த வேல்யூ தான் எக்ஸோட வேல்யூ. இப்போ f of xங்கிறது பாசிட்டிவ் ஃபங்க்ஷன், பிகாஸ் இது ஸ்கொயர் ஃபங்க்ஷன், இது +3ன்னு இருக்கிறனால இந்த ஹோல் டேர்மும் பாசிட்டிவ் தான். இப்போ பாசிட்டிவ் f of x பாசிட்டிவாக இருந்தால் இந்த ஃபார்முலாலே நம்ம பார்த்துருக்கோம். f of x greater than or equal to 0னா f of c வந்து மினிமம் ஃபங்க்ஷன்ஸ் பேர். அது மினிமம் பாயிண்ட் வந்து அந்த எக்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுதான் மினிமம் பாயிண்ட். இப்போ x = ½ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த f of xோட வேல்யூ 3ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் பாசிட்டிவ்னு இருக்கிறனால தட் ஃபங்க்ஷன் இஸ் since f of x is positive function greater than 0, therefore f of x is minimum function. அந்த ஃபங்க்ஷன் மினிமம்னு கிடச்சிருக்கு. ஏன்னா பாசிட்டிவ்னு இருந்தால் மினிமம் ஃபங்க்ஷன். நம்ம மினிமம் வேல்யூ வேணும்னா இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை f of xல சப்ஸ்டியூட் பண்ணணும். f of x = என்ன கொடுத்துருக்காங்க, 2x - 1 whole square plus 3. எக்ஸ் என்ன கிடச்சிருக்கு, 1/2ன்னு கிடச்சிருக்கு. அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 × 1/2 - 1 whole square plus 3. ஸோ இது 2 கேன்சல் ஆகிடும். 1 - 1 0 ஆகிடும். 0 + 3 3. ஸோ இது வந்து மினிமம் வேல்யூ. இந்த வேல்யூ தான் f of 1/2 = 3. இந்த x = 1/2 வந்து மினிமம் பாயிண்ட்டுன்னு சொல்லணும். மினிமம் பாயிண்ட் வந்து x = 1/2. ஸோ இப்படி மேக்ஸிமம் மினிமமாக கண்டுபிடிக்கணும்னா முதல்ல பாசிட்டிவ் ஃபங்க்ஷனாக இருந்தால் அது மினிமம், சப்போஸ் அந்த ஃபங்க்ஷனே நெகட்டிவ் ஃபங்க்ஷனாக இருந்தால் அது மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் பேர். ஸோ இந்த மாதிரி அது நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து
லோக்கல் இப்போ நம்ம பார்த்தது மேக்ஸிமம் மினிமம். லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் வேறு. அது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஒன்று இருக்குது, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த டெஸ்ட் வச்சு தான் அது லோக்கல் மேக்ஸிமமாக மினிமமானு கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த ஃபார்முலாவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லோக்கல் மேக்ஸிமம் ஒர்க்கிங் ரூல் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட். லெட் f of x be a function, differentiate and find f dash of. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு f dash of x கால்குலேட் பண்ணும். ஸ்டெப் 2 take f dash of x equal to 0, find x value. அந்த கண்டுபிடிச்ச f dash of x equal to 0ன்னு எடுத்துகிட்டு x கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸோட வேல்யூவை வந்து சீன் அந்த அந்த பாயிண்ட் தான் நான் இப்போ சீம் நேம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எக்ஸில் இப்போ 2, 3 அந்த மாதிரி வரலாம். அந்த வேல்யூவை என்ன பண்ணணும், அந்த இப்போ சப்போஸ் 2ன்னு கிடச்சிதுன்னா அது லெஃப்ட் சைடில், இப்போ இங்கே உங்களுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடச்சிதுன்னா 2க்கு லெஃப்ட்டில் ஒரு நம்பர், ரைட்டில் ஒரு நம்பர் எடுத்துக்கணும். 2 லெஃப்ட்டில் 1, ரைட்டில் 3ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை வந்து f dash of xயில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். சப்ஸ்டியூட்டிங் இன் f dash of x, அப்போது 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பாசிட்டிவ், 3 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நெகட்டிவில் வந்ததுன்னா அதாவது f dash of x வேல்யூ வந்து சேஞ்சஸ் சைன் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போது அது மாதிரி வந்ததுன்னா அந்த C is a பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமம் பேர். அந்த வேல்யூவை அந்த எக்ஸ் வேல்யூ நம்ம எதுக்கு நம்ம அது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணோமோ அந்த 2ன்ற பாயிண்ட்டு தான் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இதே வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம பாசிட்டிவ் டு நெகட்டிவ்க்கு பதில் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்து அது லோக்கல் மினிமம். அந்த ஃபார்மில் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். So local minimum working rule, first order derivative test. Step 1, let f of x be a function, differentiate and find f dash of x. Take f dash of x equal to 0, find x value. அந்த x value தான் இப்போ இதில் நான் சீன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த நம்பர் வருதோ அதை எடுத்துக்கோங்க. x equal to take step 3, take a point left of fc closer to c, substituting in f dash of x negative less than 0 வந்துதான்னு செக் பண்ணுங்கள். அப்புறம் take a point right of c, ரைட்டில் ஒரு நம்பர் எடுத்துக்கணும். இப்போ நான் இங்கே இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 செக் பண்ண மாதிரி இப்போ 3ன்னு எடுத்தோன்னா 3க்கு லெஃப்ட்டில் ஒரு 2ன்ற நம்பர், இதில் ரைட்டில் 4ன்னு ஒரு நம்பர் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்ததுன்னா C is a பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மினிமம். ஸோ f of C is a லோக்கல் மினிமம் வேல்யூன்னு அர்த்தம். இப்போ வந்து சப்போஸ் அது சைன் சேஞ்சே ஆகாமல் இப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டு இதுதான் மெயின். இந்த இப்போ லோக்கல் மினிமம்னா நமக்கு சைன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வரணும். ஸோ வந்து அது லோக்கல் மேக்ஸிமம்னு பேர். இந்த சைன் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இந்த பாயிண்ட்டு தான் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்தால் அது லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷன் பேர். ஸோ அந்த மாதிரி சைன் இங்கே சேஞ்ச் ஆகாமல் இங்கேயும் பாசிட்டிவ் இல்லாட்டி இங்கேயும் நெகட்டிவ்னு வந்துருதுன்னா அதை வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன் சொல்லுவாங்க. இஃப் f dash of x does not change sign as x increases through c, then c is neither a point of local maximum nor a point of local minimum. So c is called a point of inflection. ஸோ அது வந்து சம் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ்லேருந்து சொல்லித்தரேன். லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ எக்ஸாம்பிள் 17 பாருங்கள். இது வந்து நியூ எடிஷன் புக்கில் வச்சுருக்கிறவங்களுக்கு 17 இருக்கும், ஓல்டு எடிஷன் புக்கில் 29 இருக்கும். இப்போ இந்த இயர் எல்லாமே 2024ல் நியூ எடிஷன் புக் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் லாஸ்ட் இயர் உள்ள சம்ஸ் எல்லாமே நிறைய சம்ஸ் ஒமிட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணனால எக்ஸாம்பிள் சம் நம்பர்லாம் மாறி இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் 17 இதில் இருக்குது. ஃபைண்ட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம் ஆஃப் த ஃபங்க்ஷன் கிவன் பை. இந்த லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். f of x equal to x³ minus 3x plus 3. நம்ம அதில் ஸ்டெப் 1ல் என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அதனால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். f dash of x equal to x³ டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். d/dx of x power n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் n x power n minus 1. ஸோ x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² minus 3. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் 3ன்றது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எப்போயுமே 0 தான். ஸோ f dash of x equal to 3x² மைனஸ் 3 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் என்ன பண்ணணும், எக்ஸு கண்டுபிடிக்கணும். அதுக்கு f dash of x வந்து 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ 3x² minus 3 equal to 0.
ஸோ 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோன்றனால -3 இந்த பக்கம் கொண்டு போனோன்னா 3 ஆகிடுது. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 3 டிவிஷனில் வந்து 3/3. இப்போ கேன்சல் பண்ணால் 1, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ ஸ்கொயர் ரூட்டிங் போத் சைட்ஸ் பண்ணோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு +or-1. எப்போயுமே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ அந்த +or- சைன் போடணும். ஸோ +or- இப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு, +1 -1. இப்போ எப்படி லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்லன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு நம்ம பார்க்கலாம். இப்போ 1 வந்து நம்பர் லைன்னு இங்கே இருக்குது 1. 1க்கு லெஃப்ட்டில் இருந்து ஒரு நம்பர் எடுக்க போகிறோம், இங்கே ரைட்டில் ஒரு நம்பர் எடுப்போம். லெஃப்ட்டில் வந்து 0ன்ற நம்பர் இருக்குது, ரைட்டில் 2ன்ற நம்பர் இருக்குது. ஸோ இதை வந்து f' என்னது மெயினாக ஸ்டெப் 1ல் பார்த்தோம் 3x ஸ்கொயர் -3ன்னு சொல்லிட்டு. இப்போ நான் லெஃப்ட்டில் வந்து 0 எடுத்திருக்கேன், இதில் f'(x)ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f'(x) ஈக்குவல் டு 3 × 0 ஸ்கொயர் -3. ஸோ இன்ட்டு 0 × எனிதிங் 0, ஸோ -3ன்னு வருது. இந்த லெஃப்ட்டில் எடுத்த நம்பர் நெகட்டிவில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 1க்கு இந்த பக்கம் ரைட்டில் 2ன்ற நம்பர் எடுக்க போகிறோம், அதே f'(x)ல் சப்ஸ்டியூட் பண்ணோம். 3 × 2 ஸ்கொயர் -3. 3 2 ஸ்கொயர்னா 4, 3 × 4 -3, 4 3s are 12, 12 - 3 9. ஸோ பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. இது வந்து நெகட்டிவ் >0, இது நெகட்டிவ்னா ஸோ <0 இருக்குது, இது பாசிட்டிவ்லன்னா >0. ஸோ பாசிட்டிவ்னு கிடச்சிருக்கு. ஸோ லெஃப்ட்டில் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம ஃபார்முலாவில் என்ன பார்த்தோம், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த லோக்கல் மினிமம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் இது வந்து f(x) இஸ் லோக்கல் minimum function. ஸோ அந்த எக்ஸோட வேல்யூ 1 வந்து இப்போ நம்ம f(x)ல் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம், அந்த மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ f(x) என்ன கொடுத்துருக்காங்க, x³ -3x + 3. ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம 1க்கு தான் இப்போ செக் பண்ணுறனால, ஸோ 1³ -3 × 1 + 3. ஸோ 1 -3 + 3. ஸோ கேன்சல் பண்ணால் 1 கிடச்சிருக்கு. ஸோ அந்த வேல்யூ வந்து லோக்கல் மினிமம் வேல்யூன்னு சொல்லணும். ஸோ f(1) சப்ஸ்டியூட் பண்ணால் 1 கிடச்சிருக்கு, இது வந்து லோக்கல் மினிமம் வேல்யூ. ஸோ இப்போ வந்து எந்த பாயிண்ட்டுக்கு 1ன்ற பாயிண்ட்டுக்கு சொன்னாலும் x = 1, அதை வந்து லோக்கல் மினிமம் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு x = -1க்கு செக் பண்ண போகிறோம். இப்போ நம்பர் லைனில் இப்போ -1 இங்கே இருக்குது, -1க்கு இந்த பக்கம் வந்து -2 இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் -2ன்ற நம்பர், ரைட் சைடில் 0ன்ற நம்பர் இருக்குது. ஸோ இது லெஃப்ட்டில் இப்போ இதே மாதிரி இதில் செக் பண்ண போகிறோம். இதில் f'(x) வந்து இந்த ஃபங்க்ஷன் 3x² -3. ஸோ இந்த x இருக்கிற இடத்துல -2, லெஃப்ட்டில் உள்ள நம்பரும் ரைட்டில் உள்ள நம்பர் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். 3 × -2 ஸ்கொயர் -3. இது 2 2s are 4, 4 3s are 12, 12 - 3 9. ஸோ பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இது வந்து நம்ம லெஃப்ட்டில் உள்ள நம்பர் செக் பண்ணோம், f'(2) எடுத்து செக் பண்ணோம். இப்போ ரைட்டில் 0ன்ற நம்பர் எடுத்து செக் பண்ண போகிறோம். ஸோ இது ரைட்டில் உள்ள நம்பர். ஸோ f'(x) = அதே ஃபங்க்ஷன் தான், 3x² -3. ஸோ என்ன நம்பர் 0ன்ற நம்பர் செக் பண்ணுறதுனால f'(0) = 3 × 0 ஸ்கொயர் -3, 0 × எனிதிங் 0, ஸோ -3 தான் ஆன்சர். ஸோ நெகட்டிவில் வருது. இப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவில் வரனால பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா f(x) வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து லோக்கல் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் சொல்லணும். ஸோ இந்த x = -1ன்ற பாயிண்ட்டுக்கு அது மேக்ஸிமம் ஃபங்க்ஷனாக நமக்கு கிடச்சிருக்கு.
இப்போ அடுத்தது மேக்ஸிமம் வேல்யூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் கியூப் மைனஸ் 3x + 3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -1 செக் பண்ணனால எஃப் ஆஃப் -1 எக்ஸ் இருக்கிற இடத்துல -1 கியூப் -3 × -1 + 3 -1 கியூப் பண்ணால் -1, இது மைனஸ் இன் மைனஸ் +3, இது +3, 3 + 3 6 -1 வந்து 5. ஸோ இதை வந்து லோக்கல், ஏன்னா ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்னால இதை லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ அப்படி சொல்லணும். இப்போ எந்த பாயிண்ட்க்கு நம்ம செக் பண்ணுறோம், எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்ற பாயிண்ட் செக் பண்ணுறனால அந்த எக்ஸ் ஈக்குவல் டு -1றது லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ இப்படி தான் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.